கேரமல் சேமியா பாயசம் ட்ரை பண்ணதில்லைன்னா இப்போவே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த ஓணம்க்கு நான் இந்த ரெசிபி தான் பண்ணியிருக்கேன். அனைவருக்கும் இந்த ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? பேனில் நெய் சேர்த்துக்கோங்க. முந்திரி திராட்சையை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு பொரிஞ்சு பொன்னிறமானதும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி இருக்க நெய்யை நான் சேமியாவை சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நெய்யில் சேமியாவை ரோஸ்ட் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதே ஒரு பிளேட்டில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் நான் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெல்ட் ஆகி கேரமல் சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் 1/4 கப் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. கேரமல் நல்லா சூப்பராக டைல்யூட் ஆகி வந்தோம். 1 லிட்டர் திக்கான பால் சேர்த்துக்கிறேன். கைவிடாம ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். கொதி வந்ததும் இப்போ வறுத்து வச்ச சேமியாவை சேர்த்து கலந்துக்கிறோம். சேமியா பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இந்த டைமில் ஸ்வீட் பத்தலைன்னா கண்டென்ஸ் சேர்த்துக்கோங்க. இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். கடைசியாக ஒரு சிட்டிகை உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்க. அட்டகாசமாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க.